இப்போ மலக்குடல்ல புற்றுநோய் இருக்கிறதுக்கான என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும்? ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அறிகுறியே பெருசா ஒண்ணும் தெரியாது. ஆர் இனிஷியலா பார்த்தீங்கன்னாக்க, அவங்க மோஷன் போற பழக்கத்துல ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் வரும். அதாவது கான்ஸ்டிபேஷன் நார்மலா டெய்லி பாஸ் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு திடீர்னு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா மோஷன் லூஸா போகும். அப்புறம் திருப்பி டைட் ஆயிரும். இதான் ஆல்டர்ட் பவல் ஹேபிட் என்று சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மோஷன் கொஞ்சம் லூஸாவே வந்துட்டுருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்டா ரத்தம் கலந்த ஒரு ஸ்டூல்ஸ் அப்படி வந்துட்டே இருக்கும். அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, குடல்ல வந்து கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏற்பட்டு, அதனால வந்து ஒரு வயிற்று உப்பிசம், ஒரு வயிற்று வலி, வேதனை அப்படின்னு ஒரு திடீர்னு ஃபார்ம் ஆகும். இந்த ஆசன வாயின் கொஞ்சம் மேலே வந்து கட்டி ஏற்படுவதன் மூலம் என்ன ஆகும்னாக்க, மோஷன் வர மாரி ஃபீலிங் இருக்கும். ஆனா, அவங்களுக்கு போய் உட்காந்தா கொஞ்சம் தண்ணி மாரி வரும். தான் ஸ்பூரியஸ் டயரியா என்று சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரெக்டல் டியூமர்ஸோட சிம்டம்ஸ். ஸோ மலக்குடல்ல புற்றுநோய் ஆர் கட்டிகள் இருக்கும்போது, இது போன்ற அறிகுறிகள் வந்து காணப்படலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கிரானிக் லோ கிரேட் ப்ளீடிங் இருக்கும். அதனால அவங்க அனீமிக் ஆயிருவாங்க. ஸோ தே மே எண்ட் அப் வித் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, எக்ஸர்ஷனல் டிஸ்னியா. அவங்க நடக்கும்போது சிரமம் இருக்கும், மூச்சு முட்டு இருக்கும், கால் நீர் அடித்துரும். ஸோ இதெல்லாம் வந்து இரத்த சோகை அனீமியானால வரும். இந்த டியூமர்ஸ்லேருந்து ஒரு லோ கிரேட் ப்ளீடிங் ஆகி அதனால உள்ள அனீமியானால இந்த அறிகுறிகள் காணப்படும். வெரி ரேர்லி அந்த டியூமர்ஸ்லாம் அட்வான்ஸ் ஆகி இருக்கும்போது அவங்களுக்கு வெயிட் லாஸ், வேற கல்லீரல் பாதிப்புக்கு உண்டான சிம்டம்ஸ் இதெல்லாம் கூட, வயிறு உப்பசம், வயிற்றில் நீர் கட்டுறது, இது போன்ற அறிகுறிகள் கூட காணப்படலாம்.